வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். 40 இடங்கள் தானாம், 100 எல்லாம் கிடையாதாம். துணை முதல்வர் கன்ஃபார்ம், விஜயுடன் எடப்பாடி போட்ட டீல். வாங்க வீடியோவை முழுவாக்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் 40+ இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறப்படுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதற்காக விஜயிடம் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருவதாக கூறப்படுகிறதா. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் எல்லாம் தெரிவிக்கிறதா. கடந்த 48 மணி நேரமாக பாஜகவின் மூத்த தலைவர்கள் சிலரும் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல் எல்லாம் வெளியாகிறது. அதாவது பாஜக கூட்டணி இருக்கும் நடிகர் ஒருவர் விரைவில் கண்டிப்பாக விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா. அதாவது மொத்தமாக விஜய்க்கு 40 இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக கொடுக்கப்படும் நிலையில்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக இடையே இந்த கூட்டணி அமைக்கப்படும் வகையில்தான் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருவதாகவும், ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுக உள்ளது. அதிமுகவிற்கு முதல்வர் பதவி கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டு வந்ததா. அதாவது எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா ஆரம்பத்திலிருந்தே அடித்து சொல்லிவிட்டார். அதே போலதான் நயினா நாகேந்திரம் தமிழகத்தில் கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிவிட்டாராம். பாஜக கூட்டணியில் இருந்த பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். இதனால் கண்டிப்பாக கூட்டணி வலிமையின்றி இருக்கிறது. கண்டிப்பாக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டுமென்றால் தமிழகத்தில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக தன்னுடன் கூட்டணி அமைக்குமாறு அவர்கள் வலியுறுத்துவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி அதனால்தான் தமிழக வெற்றி தலைவர் நடிகர் விஜயுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருது. அரசியல் வட்டார தகவல் எல்லாம் தெரிவிக்கிறதா. நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள், வழக்குகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் என்றுதான் பாஜக கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி இது தொடர்பாக அடுத்து என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம் என்று விஜய் அவர்கள் ஆலோசனை செய்து வருகிறாராம். அதனால்தான் கண்டிப்பாக இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 40 இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று பழனிசாமி திட்டவட்டமாக கூறப்பட்டார். 100 இடங்கள் எல்லாம் வழங்கப்படாது. இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருவதாக கூறப்படுகிறதா. ஏற்கனவே எடப்பாடிக்கு பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடாராம். இந்த உரையாடல் பல முக்கிய விஷயங்கள் எல்லாம் அதில் பேசப்பட்டு வந்ததாகவும் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழகத்திலிருந்து, கண்டிப்பாக அதற்கு தமிழக வெற்றி கழகத்துடன் நாங்கள் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பது பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் வேண்டுகோளாகவும் இதை பார்க்கப்படுகிறதா. மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும், ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக உறுதியளிப்போம் என்று விஜயிடமிருந்து தகவல் எல்லாம் வெளிவந்ததாம். இந்த அழைப்பில் தான் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்திற்கு ஒரு தனிப்பட்ட வகையில் விஜயிடம் தனது இரங்கலை தெரிவித்ததுடன் விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு ஆதரவையும் நாங்கள் வழங்குகிறோம் என்று கூறியிருந்தாராம். அது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜகவுடன் கண்டிப்பாக தாவேகா கூட்டணி அமையும் நிலைப்பாட்டில்தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் போய்கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.